சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு, "எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பயந்து என்ன பிரயோஜனம்? அது அப்பவே கொஞ்சம் நீ யோசிச்சிருந்திருக்கணும். நீ பண்றது தான் எல்லாத்துலயும் சரின்ற மாதிரி சொல்லாம கொள்ளாம என்னென்ன செய்றியோ, அது எல்லாமே போய் ஆபத்துல மட்டும் தான் முடியுது. ஏன் இவன் வாழ்க்கைய கூட எடுத்துக்கோ. அப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "சார் உங்களையும் நான் விசாரிக்கணும். உங்களையும் நான் கூட்டிட்டு போறோம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் வந்து சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு, "தப்பு பண்ணது என் அம்மாவும் இதோ நிற்கிறானே இவனும். என் அப்பா என்ன தப்பு பண்ணாரு? என் அப்பாவை நீங்கள் எதுக்காக கூட்டிகிட்டு போகிறீங்க? இங்கே பாருங்க இவர் மேலேருந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "நீங்கள் தானே வந்த உடனே சொன்னீங்க விஜயா தான் மனோஜின்னு சொல்லிட்டு. இப்போ சம்மந்தமே இல்லாத எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் நான் எங்கள் அப்பாவை உங்களை கூட்டிகிட்டு போக நான் விட்டுற மாட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "சார் எங்கள் கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும். அதுக்காக நாங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும்" அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, "முத்து நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நான் போன உடனே கண்டிப்பாக திரும்ப வந்துடுவேன். விஜயா நீ பண்ணது பாரு எங்கே வந்து நிற்கிதுன்னு" அப்படியே சொல்லிட்டு விஜயாவை எல்லார் முன்னாடியும் அண்ணாமலை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பார்லர் தான். அந்த பார்லர் அம்மாவை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.